போயம்ஸ் ப்ளஸ் நோபல் பிரைஸ் அக்செப்டன்ஸ் ஸ்பீச் இதான் பார்க்க போகிறோம். நோபல் பிரைஸ் அக்செப்டன்ஸ் ஸ்பீச் அண்ட் போயம். Is the screen visible? Yes sir, visible. Okay. இன்னும் நம்ம ஒரு ஒர்க் வந்து நான் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். வேற லீவ்டு வாட் ஐ லீவ்டு அது வந்து நான் ரெக்கார்டர் கிளாஸ் எடுத்தால் ரொம்ப டிலே ஆகும். வில் டேக் அட்லீஸ்ட் 2 or 3 classes. அவ்வளோ வேஸ்ட் பண்ண முடியாது அப்படின்றதுனால நான் வந்து அதை வீடியோவாக ரெக்கார்ட் பண்ணி போட்டேன். அதான் நேற்று ஃபுல்லாக கிளாஸ் இருக்கேன். நான் அதான் ரெக்கார்ட் பண்ண முடியல. பட் 1.5 hours தான் பண்ண முடிச்சது. அதை வந்து நான் ரெக்கார்டராக போட்டுறேன். அது மட்டும் இங்கே வச்சு மற்ற எல்லாமே நம்ம வந்து கிளாஸ் வந்து டெக்ஸ்ட் பார்த்துக்கலாம். இனிமேல் பிளே நாவலில் வந்து ஓவரால் டெக்ஸ்ட் படிக்க முடியாது. அதுக்கு நான் ஷார்ட்டாக வந்து உங்களுக்கு ரெடி பண்ணி தரேன். ஓகே. த நோபல் பிரைஸ் அக்செப்டன்ஸ் ஸ்பீச் பை வில்லியம் ஃபால்க்னர். அவர் எப்போ நோபல் பிரைஸ் வாங்கினாரு? சார் 1949 சார். 1949ல நோபல் பிரைஸ் வாங்குறாரு. 1949ல நோபல் பிரைஸ் வாங்குறாரு. இந்த ஸ்பீச் எப்ப தராங்க? 1950ல. 1949க்கான நோபல் பிரைஸ் 1950ல தருவாங்க. ஒரு வருஷம் 1950 பிகினிங்ல போன வருஷம் லிட்ரேச்சருக்கு கொடுத்தாரு, அல்லது அவரோட லைஃப் டைம்ல ஒரு லிட்ரேச்சருக்கு நிறைய கொடுத்துருக்காரு. இந்த வருஷத்துல இவருக்கு நோபல் பிரைஸ் தரலாம் அப்படின்னு டிசைட் பண்ணி அவங்களுக்கு வந்து நோபல் பிரைஸ் தருவாங்க. நோபல் பிரைஸ் யாரோட நினைவா தரப்படுது? அல்ஃபர்ட் நோபல் அப்படிங்கிற ஒருத்தர். அல்ஃபர்ட் நோபல் அப்படிங்கிற ஒரு டைனமிக் ப்ரொடியூசர் அண்ட் செல்லர். ப்ரொடியூசர், ஏன்னா இதையும் ஒரு டைம் கொஸ்டின் கேட்டிருந்தேன். அதனால தரப்படுது அப்படிங்கிறது ஏதோ ஒரு எக்ஸாம்பிள் கேட்டிருந்த மாதிரி ஞாபகம் இருக்கு எனக்கு. டைனமிக் ப்ரொடியூஸ் பண்ணி அவர் வந்து வெடிகுண்டு, டைனமிக் நம்ம கிணத்துக்கு வெடிகுண்டை தயாரித்து விற்கக்கூடியவர். அவரோட அண்ணனோ தம்பியோ இறந்தப்ப இவருதான் இறந்துட்டான்னு சொல்லி நியூஸ் பேப்பர்ல வந்து நியூஸ் போடுறாங்க. அப்ப எப்படி போடுறாங்கன்னா, மரண வியாபாரி செத்து விட்டார் அப்படின்னு போடுறாங்க. மரண வியாபாரி செத்து விட்டார். மத்தவங்க மரணத்தை வந்து வியாபாரம் பண்ற செத்துட்டார். இப்படிதான் நம்ம போடல, மரண வியாபாரியும் போடலாம், இந்த பேரை நம்ம மாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிசினஸ் ஒரு அசோசியேஷன் ஆரம்பிச்சு, ஒரு ஆர்கனைசேஷன் ஆரம்பிச்சு, இந்த மாதிரி பெஸ்டா யார் சொசைட்டி தராங்களோ அவங்களுக்கு கிஃப்ட் கொடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு 4 ஃபீல்டு, சயின்ஸ், லிட்ரேச்சர், இது மாதிரிலாம் பண்ணாங்க. அப்புறம் பீஸ், நோபல் பிரைஸ், பீஸ் பிரைஸ் ஃபுல்லாக கொண்டு வந்து அவங்க வந்து பிரைஸ் பண்ணாங்க. அதான் நோபல் பிரைஸ். இந்தியாவில் ஃபர்ஸ்ட் நோபல் பிரைஸ் அவங்க ரைட்டர் யாரு? ரவீந்திரநாத் தாகூர். இயர் 1913 சார். 1913. எஸ். நம்ம லிட்ரேச்சர்ல யார் யாரெல்லாம் நோபல் பிரைஸ் வாங்கினாங்க அதை நீங்க தான் லிஸ்ட் எடுக்கணும். நம்ம லிட்ரேச்சர் கூடிய ஆத்தர்ஸ் யார் யாரெல்லாம் நோபல் பிரைஸ் வாங்கினாங்க லிஸ்ட் எடுத்து மனப்பாடம் பண்ணோம். டிஎஸ் எலிட் வாங்கியிருக்காரு, வில்லியம் ஃபால்க்னர் வாங்கியிருக்காரு. வில்லியம் ஃபால்க்னர் கண்டிப்பா கேட்கலாம், நம்ம சிலபஸ் ஸ்பீச் இருக்கனால. டிஎஸ் எலிட் கேட்கலாம், WBH கேட்கலாம். யார் யாரெல்லாம் நோபல் பிரைஸ் வாங்கினாங்க லிஸ்ட் எடுத்து. அதே மாதிரி இந்தியன் ரைட்டிங்ல சாகித்ய அகாடமி அவார்டு யார் வாங்கினா அது லிஸ்ட் எடுங்க. அமெரிக்கன்ல புக்கர் பிரைஸ், மேன் புக்கர் பிரைஸ் வாங்க, ராபர்ட் ஃப்ராஸ்ட் தான் வந்து வாங்கிட்டாரு. பிளஸ் அவரு இன்னொரு அவார்டு வாங்கியிருக்காரு 4. புலிட்சர் பிரைஸ் வாங்கியிருக்காரு. இந்த அவார்டு தனியா எடுத்து படிச்சுக்கோங்க. ஓகே, நோபல் ஃபார்முலா ஒரு இன்வைட் கொடுக்குறாரு. இது வந்து ஸ்பீச்சோட ஓப்பனிங். I feel this award was not named to me as a man but to my work. ஃபர்ஸ்ட் அவர் என்ன சொல்றாங்க, ஸ்பீச் இந்த அவார்டு வந்து எனக்கு வந்து கொடுக்கல, ஒரு வில்லியம் ஃபால்க்னர் ஒரு நபருக்கு தரல, என்னோட எழுத்துக்கு தந்திருக்காங்க. He differentiate him அவரையும் அவர் எழுத்தையும் வித்தியாசப்படுத்துறாரு. நான் வேற, என் எழுத்து வேறன்னு. நான் எனக்கு இந்த பிரைஸ் தரப்படுறதா, எதுக்காக இந்த பிரைஸ் தரப்பட்டிருக்கு? நம்ம பிரம்மாண்டமா நினைக்கக்கூடிய
பல ரைட்டர்ஸ் நம்ம நெருங்கி பார்த்தா விசித்திரமா நமக்கே ஒரு இதுவா இருக்கும். அவங்க ரைட்டிங் வேற மாதிரி இருக்கும். பாரதியார் வந்து அவ்வளவு தைரியமா இருந்தாரு. ஆக்சுவலி அவர் வந்து நிஜ வாழ்க்கையில் நிறைய பயந்துட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. வெள்ளக்காரனுக்கு பயந்து பாண்டிச்சேரி போய் விழுந்தாரு, அதை நம்ம அக்செப்ட் பண்ண மாட்டோம். பட் ஸ்டில் ஒருத்தரோட ரியல் பர்சனாலிட்டிக்கும் எழுத்துக்கும் வந்து சம்பந்தம் அவசியம் இல்லை. அதனால தான் சொல்றேன், இது மேன் வில்லியம் ஃபால்க்னர் ஒரு நபர் தரப்படல, என்னோட எழுத்துக்கு தரப்பட்டிருக்கு. லைஃப் ஒர்க்ஸ் இன் த அகனி அண்ட் ஸ்வெட் ஆஃப் ஹியூமன் ஸ்பிரிட், நாட் ஃபார் க்ளோரி அண்ட் லீஸ்ட் ஆஃப் ஆல் ஃபார் ப்ராஃபிட். என்னோட லைஃப் ஒர்க், என்னோட ஒட்டுமொத்த இவர் எந்த ஒரு குறிப்பிட்ட ஒர்க்கு தரல. ரவீந்திரநாத் டாகூருக்கு கீதாஞ்சலிங்கிற ஒரு குறிப்பிட்ட ஒர்க்கு தந்தாங்க. ஆனா இவருக்கு வந்து வாழ்நாள் சாலையில விருதுன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி லைஃப் ஒர்க் தந்திருக்காங்க. அந்த லைஃப் ஒர்க் அவர் ஒர்க் எப்படி இருந்தானா, இன் அகனி அண்ட் ஸ்வெட் ஆஃப் ஹியூமன் ஸ்பிரிட், பெயினோட தான் எழுதிட்டாரு. அவரோட ஒர்க் எல்லாமே he wrote with pain, agony and set of human spirit, not for glory. அவர் வந்து நம்ம புகழ் அடையணும், பெருமை அடையணும் அப்படிங்கிற நோக்கத்துக்காக இதுல, அண்ட் லீஸ்ட் ஆஃப் ஆல் ஃபார் ப்ராஃபிட், எழுதி அதுல பணம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தான் எழுதல. அவர் எதுக்காக எழுதுனேங்கிறத ஃபர்ஸ்ட் சொல்றாரு. நான் வந்து பணத்துக்காகவோ புகழுக்காகவோ நான் எழுதல, என்னோட பெயினை நான் வந்து வெளியில கொண்டு வரணும். ரைட்டிங்ல வந்து நிறைய டைப்ஸ் இருக்கு. நான் ஏற்கனவே சொன்னேன், ஒரு சிலர் வந்து அவங்களுக்கே எழுதணும்னு தோணி எழுதுவாங்க, ஒரு சிலர் மற்றவங்களை பார்த்து இன்ஸ்பயர் பண்ணி எழுதுவாங்க, இன்னொருத்தர் பணம் சம்பாதிக்கிறதுக்கே எழுதுவாங்க. இந்த மாதிரி நிறைய பர்பஸ் வந்து டிஃபர் ஆகும். இவர் எதுக்காக எழுதினாரு, கேட் இன்ஸ்பிரேஷன், நாட் இன்ஸ்பிரேஷன். அவருக்குள்ள ஒரு பெயின் இருக்கு, அந்த பெயினை வெளிப்படுத்தணும். பட் டு கிரியேட் அவுட் ஆஃப் த மெட்டீரியல்ஸ் ஆஃப் ஹியூமன் ஸ்பிரிட் சம்திங் விச் டிட் நாட் எக்ஸிஸ்ட் பிஃபோர். அவர் எதுக்காக அவரோட மேஜர் பர்பஸை தேர்தல் சொல்றாரு. He want to create a material out of human spirit which did not exist before. இதுக்கு முன்னாடி மனித சமூகத்தை இல்லாத ஒன்று உருவாக்கணுங்கிறதுக்காக நான் எழுதினேன். இதுக்கு முன்னாடி மனித சமூகத்துல இல்லாத ஒன்று உருவாக்கணும் அப்படிங்கிறது. So this award is only mine in trust. It will not be difficult to find a dedication for the money part of it commensurate with the purpose and significance of its origin. But I would like to do the same with the acclaim too, by using the moment as a pinnacle from which I might be listened to be the young man and woman already dedicated to the same anguish and travel, among whom is already the one who will someday stand here where I am standing. இதுல ரெண்டு விஷயம் சொல்றேன். ஒன்னு வந்து அவார்டு தராங்க, அவார்டோட பணமும் தருவாங்க. நோபல் பிரைஸ் வந்து ஒரு ஹியூஜ் அமௌண்ட், மிகப்பெரிய அமௌண்ட் தருவாங்க. இந்த அமௌண்ட் வந்து நான் யாருக்கு வேணாலும் டெடிகேட் பண்ணேன், அது வந்து பெரிய விஷயம் இல்லை. இட்ஸ் ஈஸி டு ஃபைண்ட் a dedication for the money part. அது வந்து ரொம்ப ஈஸி. இட் இஸ் நாட் டிஃபிகல்ட்னு சொல்றேன், இட் இஸ் ஈஸி. நான் வந்து பணத்தை வந்து ஏதாவது ஒரு நல்ல ட்ரஸ்ட்டுக்கோ இல்லை யாருக்கோ ஒருத்தருக்கு என்ன பண்ணிடுவேன், டொனேஷனாக கொடுத்துருவேன், அல்லது அதை டெடிகேட் பண்ணுறது, அது ஒரு நல்ல பர்பஸ்க்காக எதுக்காக அந்த பணம் எனக்கு கொடுக்கப்பட்டதோ அதை வந்து நான் கரெக்டாக ஸ்பெண்ட் பண்ணேன். அது வந்து ஒரு பெரிய விஷயம் இல்லை. இவர் இப்போ முக்கியமான விஷயமா நினைக்கிறது, இப்போ இவரா ஹீஸ் இந்த பினக்கிள். வாட் இஸ் இந்த பினக்கிள்? இவரை வந்து உலகமே கவனிக்குது. இப்ப அஸ் நோபல் லாரேட்டா அந்த 1950ல உலகமே கவனிச்சுட்டு இருக்கு. அவர் வந்து எல்லாருமே அட்டென்ஷன், ஒரு சின்சியர் அட்டென்ஷன் பண்ணிக்கிறாங்க. குறிப்பா யாருன்னா யங் men and women already dedicated to their same anguish and avail. Young men and women who has started to write. என்ன மாதிரி எழுதணும்னு நினைச்சா யங் மேனும் உமனும் கவனிக்கிறாங்க. ஒரு சாதகர் பேசுறாருன்னா அதே துறை சேர்ந்தவங்க என்ன பண்ணுவாங்க, கண்டிப்பா கவனிப்பாங்க. இவர் எப்படி சாச்சாரன்னு சொல்றாரு, என்னதான் சொல்ல வர்றாரு அப்படிங்கிற ஒரு ஆர்வத்துல கவனிப்பாங்க. அந்த மாதிரி உலகத்துல கூடிய யங் மேன் உமன், குறிப்பா ரைட்டர்ஸ் எல்லாமே என்ன கவனிச்சுட்டு இருக்காங்க. இந்த விஷயத்த நான் வந்து யூஸ் பண்ணிட்டோம், இந்த மொமெண்ட்டை நான் வந்து யூஸ் பண்ணி மக்களுக்கு ஏதாவது சொல்லணும்னு நினைக்கிறேன். நான் கவனிக்கப்படுறப்பே ஏதாவது மக்களுக்கு யூஸ்ஃபுல்லா ஒன்று சொல்லணும்னு நினைக்கிறேன். இதை கேட்கக்கூடிய அந்த யங் மேனும் உமனும் ஒரு நாள் அவங்கள ஒருத்தர் என்ன பண்ணுவாங்க, டெஃபினெட்லி தே வில் பி ஹியர். நான் வாங்குற அதே நோபல் பிரைஸ் அவங்களும் வாங்கலாம். அப்படிப்பட்ட தகுதியான எழுத்தாளருக்கு யாரு சும்மா சாதாரண தரல, ஷேம் ஆங்கிஷ் அண்ட் ட்ரெவல் என்ன மாதிரியே ஒரு வலி மிகுந்த ஒரு, அது ஒரு லெபாரிஸ் ஒர்க்கா எழுதுறத ஒரு லெபாரிஸ் ஒர்க்கா எடுத்து செய்யக்கூடிய எழுத்தாளருக்கு நான் வந்து சில கருத்துக்களை சொல்லணும்னு நினைக்கிறேன். அதுதான் நான் இப்ப சொல்ல வர விஷயம் அப்படின்னு அவர் சொல்ல வர கருத்தை வந்து சொல்ல ஆரம்பிச்சாரு. அவர் tragedy today is general and universal physical fear so long sustained by now then we can bear it. நம்மளோட tragedy இன்னைக்கு வந்து tragedy இப்ப வந்து இந்த டைம்ல அவர் பேசுறாரு.
திஸ் இஸ் World War. வேர்ல்டு வார் World War II, sir. எண்ட் ஆஃப் த வேர்ல்டு வார். செகண்ட் வேர்ல்டு வார் முடிஞ்சு அந்த டைம்ல ஒரு பேசிட்டு இருக்காரு. செகண்ட் வேர்ல்டு முடிஞ்ச டைம்ல வந்து தி வேர்ல்ட் இஸ் ஃபுல் ஆஃப் ஃபியர். இப்போ அடுத்த தேர்ட் வேர்ல்டு வார் இருந்தா என்ன ஆகுது அப்படிங்கிற ஒரு பயம் எல்லாமே வந்து அந்த டைம்ல வந்து ஒரு வித்தியாசமான ஒரு ஜெனரேஷன். இப்போ நம்ம 90s கிட்ஸ்னு சொல்றோம்ல, 90s கிட்ஸ்க்கு வந்து மீம்ஸ்லாம் அடிக்கடி பார்ப்போம். 90s கிட்ஸ் 2K கிட்ஸ்க்கும் அடிக்கடி கம்பேர் பண்ணி மீம்ஸ் போடுவாங்க. 90s கிட்ஸோட எக்ஸ்பீரியன்ஸ் வேற, 2000க்கு அப்புறம் பிறந்தவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வேற. அதே மாதிரி 80ஸ்ல பிறந்தவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வேற, 1950ஸ்ல பிறந்தவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வேற. அதுதான் சொல்றாரு. அவரோட காலகட்டத்துல எப்படி இருந்தாங்க அப்படின்னா, இந்த ட்ராஜடி டுடே, இங்க டுடேங்கிறது என்ன குறிக்கும்? December 10, sir. December 10. ஆமா, எக்ஸாக்ட்டா டிசம்பர் 10 கிடையாது. டுடே மீன்ஸ் 1950s. அன்னைக்கு மட்டும் ட்ராஜடி நடக்கல. அன்னைக்கு அந்த ஒரு நாள் மட்டும் ட்ராஜடி. அது வந்து ஒரு ஸ்பீச் கொடுத்த நாள். பட் ஒட்டுமொத்தமா வாட் இஸ் டிசம்பர் 10? ஜிகே क्वेश्चनல கேட்கலாம். டிசம்பர் 10 என்னன்னு. Human rights. யூனிவர்சல் டிக்ளரேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ் வந்து பப்ளிஷ் பண்ணாங்க. யூடிஹெச்ஆர் சொல்லிட்டு எல்லா நாடும் ஹியூமன் ரைட்ஸ் ஏத்துக்கணும் அப்படின்னு பப்ளிஷ் பண்ணால் அன்னைக்கு தான் பேசுறாரு. ட்ராஜடி வந்து அந்த டைம்ல வந்து ட்ராஜடி 1950s ட்ராஜடினா யூனிவர்சல் பிசிக்கல் ஃபியர் so long sustained by now that we can't even bear it. எல்லாத்துக்குமே ஒரு பிசிக்கலா ஃபியர் இருக்கு. இட்ஸ் நாட் மென்டல் ஃபியர், இட்ஸ் பிசிக்கலா ஒரு ஃபியர் இருக்கு. அது வந்து அவங்க என்ன பண்றாங்க, ரொம்ப காலமா அவங்க வந்து அதை தாங்கி இப்ப வந்து அவங்களால தாங்க முடிய அளவுக்கு தாங்கக்கூடிய அளவுக்கு அது வந்து பழகி போயிடுச்சு. we can even bear it. நம்மளால அது வந்து நம்ம ரொம்ப காலமா தாங்கிட்டு இருந்தாலும் என்ன ஆயிடுச்சு, now we can even bear it. There are no longer problems of the spirit. There is only the question, when will I be blown up? இங்க வந்து ஸ்பிரிட்டுக்கான ப்ராப்ளமே இல்ல. நம்ம மனசுல இருக்க ஒரே ஒரு கொஸ்டின், when will I blown up? நம்ம இன்னைக்கு வெடிச்சு சாவோம். அப்ப அந்த ஜெனரேஷன் மக்களுக்கு எல்லாம் கொஸ்டின் என்னமா தான் இருந்துச்சு. குறிப்பா யூரோப்பியன்ஸ், இந்தியாவில் அது இருக்க வாய்ப்புல யூரோப்பியன்ஸ் அமெரிக்கன்ஸ் எல்லாத்துக்கும் கொஸ்டின் என்ன தான் இருந்துச்சு, they have witnessed the world war. அப்ப அவங்களோட கொஸ்டின் வந்து will I be blown up? when will I blown up? நாமளும் எப்ப வெடிச்சு சாவோம், அதான் உங்களோட கொஸ்டின் எல்லாத்துக்குமே. இந்த ஜெனரேஷனுக்கு ஒரு பேர் இருக்கு. உங்களுக்கு நீங்க அவேரா இருக்கீங்கன்னு தெரியல, ஒவ்வொரு ஜெனரேஷனுக்கும் ஒரு இன்டர்நேஷனல் ஒரு நேம் கொடுக்குறாங்க, தெரியுமா? அது நம்ம எப்படி புயலுக்குலாம் நேம் தரோம், ஒவ்வொரு புயலுக்கும் இன்டர்நேஷனல் நேம் தர மாதிரி ஒவ்வொரு ஜெனரேஷனுக்கும் ஒரு பேர் தராங்க. 1900 அப்புறம் பிறந்த குழந்தைங்களுக்கு என்ன பேரு? 1900 10 14 வரைக்கும் லிட்ரேச்சர்ல கொஸ்டின் பழைய 8th grade நம்ம படிச்சிருப்போம். Last generation. எஸ், வெரி குட். லாஸ்ட் ஜெனரேஷன். அந்த ஜெனரேஷன் பேர் வந்து த லாஸ்ட் ஜெனரேஷன், LOST, லாஸ்ட் ஜெனரேஷன். அதே மாதிரி 1949க்கு அப்புறம் பிறந்த குழந்தைங்களுக்கு ஒரு பேர் இருக்கு. என்ன பேரு? பூமர் ஜெனரேஷன். பூமர், BOOMER. அவங்கெல்லாம் இப்ப அங்கிள் ஆயிட்டாங்க, அதனால தான் அவங்க என்ன சொல்றோம், பூமர் அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு மீம்ஸ்ல போறது. காரணம் வந்து 1949 to 1965 பிறந்த குழந்தை, அந்த திரும்ப பாப்புலேஷன் அவங்க தான் பூம் பண்ணக்கூடியவங்க, வேர்ல்டு வார்க்கு அப்புறம் பூம் பண்ணக்கூடியவங்க அப்படிங்கிறதுக்காக பூமர் ஜெனரேஷன் தாங்க. பட் இவர் வந்து பூமர் ஜெனரேஷன் கிடையாது. ஆனா இவர் முன்னாடியே பிறந்தாரு. நான் சொல்ல 49க்கு அப்புறம் பிறந்தவங்க. அந்த டைம்ல இருந்த எல்லாத்துக்கும் ஒரே கொஸ்டின் அது, when will I blown up? Because of this, young man and woman writing today has forgotten the problems of the human heart in conflict with itself, which alone can make good writing, because only that is worth writing about, worth the agony and the sweat. அவர் வந்து ஒரு சொல்றாரு, சொல்லல நம்ம என்னைக்குதான் வெடிச்சு சாகணும் உலக மக்களே யோசிச்சுட்டு இருக்க இந்த டைம்ல ஒரே ஒரு தீம்ல இருந்தாதான் ஒருத்த என்ன தீம்னா, த ப்ராப்ளம்ஸ் ஆஃப் த ஹியூமன் ஹார்ட் இன் கான்ஃபிளிக்ட். அதை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க, அதர்வைஸ் ரைட் இட் டவுன் இன் நோட் புக். எந்த தீம்ல இருந்தா மட்டும்தான் ஒருத்து, எதை பத்தி இருந்தா மட்டும்தான் ஒருத்து, Problems of the human heart in conflict. Yes, the problems of the human heart in conflict. Problems of the human heart in conflict. அத பத்தி மட்டும் எழுதினா மட்டும்தான் அது வந்து ஒருத்து. அதை தவிர மத்த எது எழுதினாலும் அது என்ன கிடையாது, ஒருத்து கிடையாது.
அது ஒருத்தர் அகனியன் செட் நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு எழுதுறது ஒரு லெபாரிஸ் ஒர்க். அந்த லெபாரிஸ் ஒர்க்குக்கு அது கொஞ்ச நாள் யூஸ்ஃபுல்லா இருக்கணும்னா அவங்க எதை பத்தி மட்டும் தான் எழுதணும், ஹியூமன் ஹார்ட்டின். அப்போ ஹியூமன் ஹார்ட் எல்லாமே கான்ஃபிளிக்ட்ல தான் இருக்கு. கான்ஃபிளிக்ட் மீன்ஸ் போராட்டம் முரண்பட்டு இருக்கு. அவங்க அடுத்து என்னதான் இருப்பது அப்படிங்கிற மாதிரி முரண்பட்டு இருக்கு. we have to write that. we have to ஒரு ரைட்டிங்னாலே பெஸ்ட் ரைட்டிங்னாலே கரண்ட் டே ப்ராப்ளம்ஸை ஃபோக்கஸ் பண்றது பெஸ்ட் ரைட்டிங். எப்பொழுதுமே ஒரு பெஸ்ட் ரைட்டிங் அப்படின்னு சொன்னா அன்றைய சூழ்நிலை எது முக்கியமான பிரச்சனை அதை பத்தி எழுதுறது வந்து பெஸ்ட் ரைட்டிங் சொல்லுவாங்க. இவர் வந்து அன்றைய பிரச்சனை தான் ஹியூமன் ஹார்ட்டின் கால்புறாங்க. அதை பத்தி சொல்றேன். he must learn them again. he must teach himself that the basis of all things is to be afraid. And teaching himself that forget it forever, leaving no room in his workshop for anything but the old virtuous truths of the heart, the old universal truths lacking which any story is ephemeral and doomed. அவர் என்ன சொல்றாரு, ரெண்டு விஷயம் சொல்றாரு. ஒன்று வந்து afraid, பயப்படுறது பேசஸ் ஆஃப் ஆல் திங்ஸ். நம்ம வந்து அவனே அந்த எழுத்தாலே அவனுக்கே சொல்லி நம்ம என்ன பண்ணக்கூடாது எப்பவுமே. சார் சாரி மைக் ஆன் பண்ணிருக்காங்க சார். ப்ளீஸ் switch off your mics. நமக்கு வந்து இதுதான் பேசஸ் ஆஃப் ஆல் திங்ஸ் according to William Faulkner. Which is the basis of all things according to William Faulkner? To be afraid. பயப்படுறதா வந்து basis of all things. பயப்படுறதா வந்து basis of all things. He should teach himself forget it forever. நம்ம அதை நிரந்தரம் மறந்துடும். பயப்படுறது ஒரு விஷயங்கிறதே மறந்துடணும். பயப்படுங்கிற விஷயத்தை மறந்துடும். லீவிங் நோ ரூம் இன் இஸ் ஒர்க் ஷாப் ஃபார் எனி திங் பட் ஓல்ட் வெர்ச்சூஸ் அண்ட் ட்ரூத்ஸ் ஆஃப் த ஹார்ட். அவனோட ஒர்க் ஷாப் மீன்ஸ் இன் இஸ் ஹார்ட், இன் இஸ் டொமைன். அவன் என்ன பண்ணுன்னா ஒன்னே ஒன்று தான் வந்து மனசு வச்சுக்கணும். ஓல்ட் வெர்ச்சூஸ், பழைய சரி நாட் வெர்ச்சூஸ், நாட் வெரைட்டிஸ் அண்ட் ட்ரூத்ஸ் ஆஃப் த ஹார்ட். உண்மையை மட்டும்தான் என்ன பண்ணும் மனசு வச்சுக்கணும். இந்த ஓல்ட் யூனிவர்சல் ட்ரூத், அந்த ட்ரூத்தை மட்டும்தான் மனசு வச்சுக்கணும். லேக்கிங் ஸ்டோரிஸ் எஃபர்மல், அது இல்லைன்னா எந்த ஒரு ரைட்டிங்குமே டூம் ஆயிடும். இட் வில் நாட் பி குட். லவ் அண்ட் ஆனர், pride and compassion and sacrifice, and the truth of the heart, universal truth ன்னு எதனா சொல்றாரு. What are the things he points out as truth of the heart? Love and honor, pride, compassion and sacrifice. இதுதான் எஸ். இது கொடுத்துட்டு இதுல எது இல்லைன்னு கேட்கலாம், அல்லது ஒரு லிஸ்ட் கொடுத்துட்டு அதுல எது இருக்குன்னு கேட்கலாம், கொஸ்டின்ஸ் கேட்கலாம். அதுல இருந்து இவர் சொல்லக்கூடிய அந்த யூனிவர்சல் ட்ரூத், ஓல்டு யூனிவர்சல் ட்ரூத்ங்கிறது இதுதான். லவ், ஆனர், பிட்டி, ப்ரைட், கம்பேஷன் அண்ட் சாக்ரிஃபைஸ். until he does so he labors under a curse. அது செய்யற வரைக்கும், இதெல்லாம் பத்தி எழுதுற வரைக்கும் அவனோட லேபர்ங்கிறது, அவனோட எழுத்துங்கிறது இட்ஸ் a curse. இது எழுதுனா மட்டும்தான் இட்ஸ் நாட் a curse. இதை தவிர அவன் எது இருந்தாலும் என்னதான், ஒரு ரைட்டர் எது இருந்தாலும் இட்ஸ் a curse. அது லவ், ஆனர், பிட்டி, ப்ரைட், இதுதான் இஸ் மோர் லைக் என்ன சொல்றது, உத்தரவு போடுற மாதிரி சொல்றாரு. இஸ் நாட் இஸ் பிரிஸ்கிரைபிங் சம்திங் டு தி ரைட்டர்ஸ், யங் ரைட்டர்ஸ். பிரிஸ்கிரைப் பண்ணதான் செய்யணும் அப்படி சொல்லிட்டு என்ன பண்றாங்கன்னா, இவரோட ஸ்பீச்சை வந்து there are so many kinds of speech. அமெரிக்கன் ஸ்காலர்ல எமர்சனோட ஸ்பீச் எப்படி இருந்துச்சு? What kind of tone? Yes, classical tone. It's like revolution. His tone is he the dictatorial? Okay, find out. அவரோட டோன் என்ன அப்படிங்கிறது, அவரோட டோன் என்னங்கிறது நீங்க ஃபைண்ட் அவுட் பண்ணி மெசேஜ் அனுப்பலாம். இவரோட டோன் சார். எஸ், இவர் வந்து ரொம்ப டிக்டேட்டர்னு சொல்ல முடியாது, பட்
இவர் வந்து ஸ்பெசிஃபிக்கா இதை நீங்க செய்யணும், இது எதாவது தவறு அப்படின்றாரு. இதை தவறு நீங்க எது செஞ்சாலும் அது என்னது தவறு, நான் சொல்றது மட்டும் தான் கரெக்ட் அப்படிங்கிற மாதிரியான ஒரு டோன். பட் இவரோட பொசிஷன்ல இருந்து பார்த்தா இது கரெக்ட். இவர் வந்து ரொம்ப ஒரு முட்டாள்தனமான டிக்டேட்டர் கிடையாது. இஸ் ஹைலி எக்ஸ்பீரியன்ஸ்ட், நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு இஸ் கான்ஃபிடென்ட் ஆஃப் வாட் இஸ் ஸ்பீக்கிங். அதனால தான் வந்து இந்த அளவுக்கு நான் சொல்றது கரெக்டா கான்ஃபிடென்ட்டா பேசுறாரு. He writes not of love but of lust, of defeats in which he loses anything of value, of victories without hope, and worst of all without pity and compassion. யார் வந்து லவ் பத்தி ஆனரை பத்தியோ பிட்டியை பத்தி எழுதலையோ அவங்க வந்து he writes not of love, அவங்க நேசிச்சு எழுதல. எழுதக்கூடிய விஷயத்த வந்து நேசிச்சு எழுத இட்ஸ் அவுட் ஆஃப் லஸ்ட். ஒரு பேராசைக்காரமா தான் எழுதுறான். அவன் நேசிச்சு எழுதுறத விட அவன் வந்து எப்படி எழுதுறான், அவனுக்கு ஒரு பேராசை இருக்கு, அந்த பேராசைக்காரமா தான் எழுதுறவன் இல்லையா. அவன் வந்து அதை நேசிச்சு எழுதல. ஒருத்தன் வந்து யார் நேசிச்சு எழுதுறாங்களோ அவன் எதை பத்தி மட்டும் தான் எழுதுவான், லவ் ஆனர் பிட்டி பிரைட் கம்பேஷன் சாக்ரிஃபைஸ் இதை பத்தி தான் எழுதுவான். அதுக்கப்புறம் வந்து nobody loses anything of value. இப்படி எழுதுறதுனால அவன் டிஃபீட் ஆகுறான். இப்படி எழுதுறதுனால அவன் டிஃபீட் ஆகுறான். பட் nobody loses anything of value. ஆனா யாருமே எதுவுமே இழக்கல. அவனோட டிஃபீட்னால அவன் யாருமே எதுவுமே இழக்கல. விக்டரிஸ் வித்வுட் ஹோப், அவன் ஜெயிச்சாலும் அதுல எந்த ஒரு ஹோப்பும் கிடையாது. அவன் தோத்தாலும் அதுக்கு இழப்பு கிடையாது. அவன் ஜெயிச்சாலும் அந்த எழுத்தாளன், ஒரு எழுத்தாளன் வந்து இந்த டீம்ல எழுதாம வேற டீம்ல எழுதி அவன் தோத்தாலும் அந்த அது வந்து என்ன கிடையாது, யாருக்கும் இழப்பு கிடையாது. ஜெயிச்சாலும் யாருக்குமே அது எந்த ஒரு ஹோப்பும் போறதில்ல. ஒரு பேட் ரைட்டர் வந்து விக்டரி அடைஞ்சாலும் அவர் வந்து எந்த ஒரு ஹோப்புமே தரல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வித்வுட் பிட்டி அண்ட் கம்பேஷன், அதோட மோசம் அவர் பிட்டி அண்ட் கம்பேஷன் இல்லாமல் எழுதுறாரு. ஹிஸ் கிரீவ் ஆன் நோ யூனிவர்சல் போன்ஸ் லீவிங் நோ ஸ்கேர்ஸ். He writes not of the heart but of the glance. அவனோட கிரீஃப், அவன் எழுதுற அந்த கிரீஃப்ஸ் இருக்குல்ல, சோகமான விஷயங்கள், அது எந்த ஒரு ஸ்கேர்ஸையும் விட்டுறாது, ஒரு தழும்பை வந்து விட்டுட்டு போவாது. ஒரு ரைட்டிங் அப்படின்னா இட் ஷுட் லீவ் சம், அதை படிச்சு முடிச்ச அப்புறம் நமக்கு ஏதோ ஒரு விஷயத்துல அஃபெக்ட் பண்ணும் நம்மள. இட் ஷுட் கிவ் எ பர்மனன்ட் சேஞ்ச். அந்த சேஞ்ச் இட் ஷுட் கிவ் எ பர்மனன்ட் சேஞ்ச். ஆனா இது வந்து எந்த ஒரு ஸ்கேருமே விட்டு போறதில்ல அப்படின்னு சொல்றாரு. ஹி இஸ் நாட் ரைட்டிங் ஆஃப் ஹார்ட் பட் ஆஃப் கிளான்ஸ். இதெல்லாம் வந்து நீங்க வந்து மெமரி பண்ணிக்கோ, 1 மார்க்ல கேட்கலாம். Until he relents these things, he will write as though he stood among and watched the end of man. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிற வரைக்கும் வந்து அவன் வந்து என்ன பண்ணுவான், end of man பார்த்துட்டோமா. I decline to accept the end of man. It is easy enough to say that the man is immortal simply because he will endure that what the last ding dong of doom has changed and faded from the last worthless rock hanging tideless in the last and dying evening, that even there will still be one more sound, that of his puny inexhaustible voice still talking. endure, இந்த வேர்ட் ரொம்ப முக்கியம். இந்த இதுல क्वेश्चंस கேட்டிருக்காங்க. endure, man will endure, man endure அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். he will endure. it is easy enough to say that man is immortal because he will endure. ஒரு மேன் வந்து இம்மார்டல். எதனால இம்மார்டல் சொல்றாரு? he will endure. அவன் வந்து அவனால தாக்கு பிடிக்க முடியும். அவன் வந்து he will sustain. அதனால என்ன பண்றாரு, மேன் வந்து இம்மார்டல் அப்படி சொல்றாரு. அண்ட் when the உலகமே அழிஞ்சு எல்லாமே நம்பிக்கை போயிட்டு அப்படிலாம் இருக்க கூட there is one puny inexhaustible voice still talking. I refuse to accept this. I believe the man will not merely endure, he will prevail. அவன் வந்து என்டியூர் பண்ண மட்டும் மாட்டான், ப்ரிவைலும் பண்ணுவான் அப்படிங்கிறாரு. ஃபர்ஸ்ட் அவர் சொல்றாரு மேன் வந்து என்டியூர் பண்ணுவான்னு. ஆனா அப்புறம் என்ன சொல்றாரு, he not only endure, He will prevail. இது ரெண்டுமே क्वेश्चंस கேட்கலாம். endure and prevail, இந்த ரெண்டு வேர்டு நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க, நோட்ல எழுதி வச்சுக்கோங்க. ரெண்டுமே என்ன பண்ணலாம், क्वेश्चंस. what's the difference endure and prevail? endure and prevail சார்னா தாங்கிக்கிறது சார் அந்த கஷ்டத்தை வலிய. prevailனா ஓவர்கம் சார். எஸ்,
endure means தாங்கிக்கிறது. prevail endure means டாலரன்ஸ் சார். yes டாலரேட் பண்ணிட்டு அப்படி தாங்கிக்கிறது. பட் prevail means அதை விட்டு அவன் என்ன பண்ணுவான், மீண்டு வருவான். prevail means அவன் அதை விட்டு மீண்டு வருவான். மற்ற எல்லாரும் சொல்றாங்க வந்து தாங்கிக்குவான், எவ்வளவு பிரச்சனைனாலும் தாங்கிக்குவான் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இவரு என்ன சொல்றாரு, நான் அதை நம்பல, அவன் தாங்கிக்குவான் நம்பல, அவன் அதை ஓவர் கம் பண்ணி வருவான். சஃபரிங்ஸ் இவளுக்கு சஃபரிங்ஸை ஓவர் கம் பண்ணி வருவான் அப்படின்னு நான் நம்புறேன். he is immortal not because he alone among creatures has an inexhaustible voice, but because he has a soul, a spirit capable of compassion and sacrifice and endurance. வந்து மேனை இம்மார்டல் சொல்ற காரணம் வந்து அவனுக்கு மட்டும் தான் இன்எக்ஸாஸ்டபிள் வாய்ஸ் இருக்கு, அதனால மேன் இஸ் இம்மார்டல் மற்றவங்க சொல்றாங்க. ஆனா இவர் என்ன சொல்றாரு, மேன் அலோன் ஹேஸ் அ சோல், மனிதனுக்கு மட்டும் தான் சோல் இருக்கு, அந்த சோல் எப்படிப்பட்டதா இருக்கு, கேப்பபிள் ஆஃப் கம்பேஷன் சாக்ரிஃபைஸ் அண்ட் என்டூரன்ஸ். அப்படிப்பட்ட ஒரு சோல் வந்து யாருக்கு மட்டும் தான் இருக்கு, மேனுக்கு மட்டும்தான் இருக்கு. அதனால வந்து நான் வந்து ஈஸ் இமார்டல் சொல்றேன் அப்படிங்கிறாரு. the poets writers duty to write about these things. ஒரு போயட்டோ ரைட்டரோ என்ன பண்ணும், இதை பத்தி எழுதணும். மேனோட என்டூரன்ஸ் கெப்பாசிட்டி, அவன் எப்படி ப்ரிவைல் பண்ணுவான் அப்படிங்கிற பத்தி தான் எழுதணும் அப்படிங்கிறாரு. இட் இஸ் his privilege to help man endure by lifting his heart, by reminding him of the courage and honor and the hope and the pride and the compassion, pity and sacrifice which have been the glory of the past. ஒரு ரைட்டர் டியூட்டி என்ன, which is கேட்கலாம், which is the duty of a writer question கேட்கலாம். என்ன, which is the duty of the writer? It is a privilege to help man. It is the privilege to heart, man's heart. by lifting his heart, help man endure by ஒரு எழுத்து மூலமா மனிதன் வந்து என்ன ஆகணும், அவனோட ஹார்ட் லிஃப்ட் ஆகணும். he should to remind him of the courage, honor, hope, pride, compassion, pity and sacrifice that had been glory of the past. கடந்த காலத்துல இதெல்லாம் குளோரிஃபை பண்ணிருக்காங்க. கரேஜ் வந்து குளோரிஃபை பண்ணிருக்காங்க, ஆனர் குளோரிஃபை பண்ணிருக்காங்க. லிட்ரேச்சர்ல கடந்த காலத்துல லிட்ரேச்சர்லாம் எடுத்து பார்த்தா ஹோப், ப்ரைடு, கம்பேஷன், பிட்டி, சாக்ரிஃபைஸ் இதெல்லாம் குளோரிஃபை பண்ணிருக்காங்க. அதெல்லாம் ஞாபகப்படுத்தணும். அது எல்லாத்தையுமே என்ன பண்ணணும், ஞாபகப்படுத்துறது தான் வந்து ஒரு ரைட்டரோட டியூட்டி. The poet's voice need not merely be the record of man, it can be the one of the props, the pillars to help him endure and prevail. ஒரு போயட்டோட வாய்ஸ் வந்து இட்ஸ் நாட் ஜஸ்ட் ரெக்கார்ட் ஆஃப் த மேன், என்ன நடக்குதோ அதை வந்து அப்படியே எழுதி வச்சுட்டு போறது ஒரு போயட்டோட ஒர்க் இல்ல. வாட் இஸ் ஹிஸ் ஒர்க்? to make the man endure and prevail. Endure and prevail. Yes. Shall we move on to the poems?